இதற்கு சாட்சியாக நரம்பு கோளாறு, நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சோழீஸ்வரனை நாடி வருவதும் பின்பு அவர்கள் நலமுடன் திரும்பிச் செல்வதையும் இன்றும் காணலாம். வணக்கங்க. இவங்க என்னோடய மாமியார். திருவனந்தபுரம் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு தலையில் நரம்பு சம்பந்தமான நோய் ஒன்று வந்ததுனால அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எத்தனையோ டாக்டர்ஸ்ட்டை பார்த்துருக்காங்க. கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பரிகாரம் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கும்போது எங்களுக்கு முதல்ல நுழையும் போது பெருசாக எங்களுக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு. இவங்களுக்கு கண்டிப்பாக குணமாகும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது வந்து முதல் வாரமாக இருந்தாலும் பல பேருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அவங்க குணமடைஞ்சு நடக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. சிவாய நமக. நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் ஆகி கால் நடக்க முடியாமல் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு இவருடைய சோழீஸ்வருடைய அனுக்கிரகத்தினால எனக்கு கால் சௌரியமாகி அவரே என்னை வந்து இந்த தொண்டு ஊழியம் பண்ணுறதுக்காக என்னை இங்கே அழைத்துக்கிட்டார். நான் எங்கே இருந்தாலும் திங்கட்கிழமை வந்து இங்கே வந்து பக்தர்களுக்கு அவங்களுக்கான உண்டான நோய்களை, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தடவி அர்ச்சனை பண்ண விபூதியை பூசி விட்டு அவங்க குணமாகி வராங்க. முட்டி வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட வாதம் எல்லாத்துக்குமே வந்து இங்கே பரிகார ஸ்தலம். ஸ்ரீ சோழீஸ்வரர் கிழக்கு நோக்கி எழிலுடன் காட்சி தருகின்றார். அன்னை காமாட்சி தெற்கு முகமாக நின்ற கோலத்தில் அழகுற அமைந்து அருள் பாலிக்கிறாள். ஆலயத்தின் மேற்புறத்தில் வள்ளி தெய்வயானை உடனுரை முருகன் சந்நிதி அமைந்துள்ளது. கீழ்ப்புறத்தில் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயமும் அதன் அருகே நாக தெய்வங்களும் அமைந்துள்ளன. இவ்வாலயத்தின் தல விருட்சம் வில்வ மரமாகும். தல தீர்த்தம் கூவமாறாகும். நரம்பு கோளாறு நீக்கும் தலம். இந்த கோயிலின் சிறப்பே நரம்பு கோளாறுகளை நீக்கும் அரிய மருத்துவராக இறைவன் விளங்குவதாகும். இதனால் இவரை நாடி வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் இவரை வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்க அம்சம். நாங்கள் இது 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் உடம்பு சரியில்லாதான் வந்தேன். கழுத்தெலும்பு தேஞ்சு ஜவ்வு வெளியே வந்துட்டு 2.5 லட்சம் ஆகும். பேண்டேஜ் பேக்கேஜ் 2.5 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு தான் கூட்டின்னு வந்தாங்க. இங்கே நாங்களும் 6 வாரம் வந்து இந்த பரிகாரம் பண்ணி, அதுக்கப்புறம் நான் 20 வருஷமாக இந்த சிவத்தொண்டில் இருக்கேன். உழவார பணி செய்வேன், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படிப்பேன். அது இதில் சாமி ஒரு இது கொடுத்துருக்காரு. அந்த இதில் நாங்கள் இந்த வேலையை செய்வோம். இவருக்கு செய்யப்படும் அபிஷேக விபூதியும் வில்வமும் இவ்வாலயத்தில் மருந்தாக வழங்கப்படுகின்றன. 7வது வாரம் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தங்களால் இயன்ற வகையில் அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். இயன்றவர்கள் அன்னதானமும் செய்து வேண்டுதலை முடிக்கலாம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.